கர்த்தரை நாம் துதிப்போம். சின்ன ஜெபம் செய்வோம். இயேசப்பா, இந்த நல்ல நாளுக்காக துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, உங்களுக்காக எங்களோடு ஆராதனை வேலை நீங்க கொடுக்க கேட்கிற ஒவ்வொருவரோடு உங்களுக்கு பிரசன்ன கடந்து வருவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் பஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் துர்கமானிரே, என் அன்பனானிரே. என் பஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் துர்கமானிரே, என் அன்பனானிரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன். உறவாக என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உறவாக என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினே, நான என்னையே உன் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினே, நான என்னையே உன் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம் அன்பொன்றே போதுமையா, உம் அன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அன்புள்ள தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி தகப்பனே. உங்க பிரசன்னம் எங்க மத்தியில கடந்து வந்ததற்காக துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்நேரத்துல அப்பா
செய்தி கேட்கிற ஒவ்வொருத்தரும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. அப்பா, உங்களுடைய தேவ செய்தி எங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதமா இருக்கிற பாராட்டுங்க. உங்க பிரசனம் தொடர்ந்து எங்களோடு இருந்து எங்களை ஆளுகை செய்வதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்களுக்கு நன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய இடைப்படுவாராக. சங்கீதம் இது என்ன எழுந்து போனாலும் தெரியல. அவர் தேடுறாரு. அவர் பாருங்க, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் இடத்தில் சொல்லிட்டு எதையோ தொலைச்சிட்டு தேடிங்கிறார். நீங்க கூட எதனா இழந்து போயிட்டு இருக்கிறீங்களா? இழந்து போயிட்டு இந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தேடி நிற்கிறீங்களா? எதை இழந்துட்டீங்க? பக்தி வாழ்க்கையை இழந்துட்டீங்களா? ஜெப வாழ்க்கையை இழந்துட்டீங்களா? சமாதானத்தை இழந்துட்டீங்களா? பரிசுத்தத்தை இழந்துட்டீங்களா? எப்படி வந்திருக்கீங்கன்னு தெரில. இதை பார்த்து தான் கர்த்தர் பேசுகிறார். என்ன நீங்கள் தேடுறீங்க? எதை தேடுறீங்க? கர்த்தர் சொல்கிறார், எங்கே தேடினாலும் நீங்கள் இழந்ததை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரே ஒரு இடம் தான் இருக்குது. அது எந்த இடம்னு சொன்னால் தேவ சந்நிதி. தேவ சந்நிதிக்கு வந்தால் எல்லாமே கிடைக்கும். இதில் தேவ சந்நிதின்னு சொல்லும்போது பிரித்து சொல்லணும்னா சா ப்ளஸ் நிதி. என்ன நிதினா எல்லா நிதியும் இருக்குது அவர்கிட்ட. அவர் சந்நிதியில் எல்லா நிதியும் இருக்குது. உனக்கு என்ன தேவையோ எல்லாமே அவர்கிட்ட கிடைக்கும். எல்லா நிதியும் அவர்கிட்ட இருக்குது. தேவ சந்நிதி மட்டத்தில் தான் கிடைக்கும். இந்த இழந்தது எல்லாவற்றையும் சம்பாதித்து கொள்ள முடியும். கிடைக்கும். எழுங்கள் அப்போது கிடைக்க போகுது கண்டடைவர் சொல்கிற மாதிரி நீங்கள் தேவை எல்லா காரியத்தையும் அவர்கிட்ட பெற்றுக்கொள்ள முடியும். சரி, அடுத்தது பார்க்கும்போது சங்கீதம் 51:11. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இருந்தோம். சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதீங்க, பரிசுத்த ஆவியை என்னிடத்தை எடுத்துக்கொள்ளாதீங்கன்றார். பாருங்க, அவரு ஒரு ராஜா தான், நல்ல மனுஷன், கர்த்தருக்கு பயந்த மனுஷன்தான். ஒரு விஷயத்தில் தவறிட்டு என்ன பண்ணான்னா ஒரு விபச்சார பாவம் செய்துட்டான். அது மட்டும் இல்லை, அது விபச்சாரத்தோடு கூட ஒரு கொலை கூட நடந்து போச்சு. அப்போது சரி, அதில் என்ன இருக்குது, பரவாயில்ல, ராஜாங்க எத்தனையோ பொம்பளைங்களை கட்டிக்கிறாங்க, நம்ம கட்டிக்கினா அதில் என்ன இருக்குது, தப்பு ஒன்றும் இல்லை, அப்படி சாதாரணமாக இருக்கிறாரு. ஒன்றுமே இல்லை. விபச்சாரம் பண்ணி ஒரு குழந்தைய பறந்துடுச்சு. அந்த குழந்தை பறந்துட்டு கர்த்தர் அந்த குழந்தைய அடித்தார். பாவம் செய்த சும்மா விட மாட்டார் ஆண்டு. அடித்தார். குழந்தை பயங்கர சீரியஸ் ஆகிடுச்சு. குழந்தை சாவம் பழக்காயிடுச்சு. இப்போ 7 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுறாரு. அப்போது அங்கே யார் வந்ததுன்னா தீர்க்கதரிசி இருந்தார், நாத்தான். அந்த தீர்க்கதரிசி வந்தப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால் அவர் பார்த்துட்டு சொல்கிறாரு, நீ இந்த மாதிரி கொஞ்சம் உதாரணங்கள்லாம் சொல்லி நீ பாவம் செய்தனால தான் இந்த மாதிரி வந்துச்சுன்னா. நான் என்ன பாவம் செய்தேன்னா இந்த விஷயம் சொன்ன பிறகு உடனே உணர்த்தப்பட்டு என்னான்னு கேட்குறாருன்னா ஒரு 51ஆம் சங்கீதம் முழுசுமாக எழுதினார். பாவ அறிக்கை செய்தே எழுதினார். ஏன் அப்படி நடந்துச்சுன்னா அவர் செய்த பாவ அறிக்கை எவ்வளோ பேருக்கு உலகத்தில் பிரயோஜனம் ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் என்னான்னு சொன்னால், அவர் தன் குறைகளை அறிக்கிட்டது மட்டும் இல்லை, ஆண்டவரே என்னை ராஜாவை தள்ளிடாதீங்க, என்ன இந்த ராஜா மாதிரி ராஜாவை இல்லாத மாதிரி தள்ளிடாதீங்க, இதை எடுத்துடாதீங்க, அது அப்படியெல்லாம் கேட்கல. எது எடுத்தாலும் எது போனாலும் அதை பற்றி கவலையே இல்லை. அவர் நல்லா கேட்குறாரு பாருங்க, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இருங்க. சொத்தெல்லாம் போனால் போட்டோம், ஆஸ்தி போனால் போட்டோம், எல்லாமே போனால் கூட போட்டோம், ஆனால் உன் சமூகம் மட்டும் என்னை விட்டு போகக்கூடாது. இதுதான் ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை கேட்குற காரியம். உலகத்தில் எல்லாமே இருக்கலாம், போகலாம், அது பற்றி பெருசு இல்லை. நமக்கு எல்லாமே உலகத்தில் இழந்துட்டாலும் அவருடைய பிரசன்னா, அவருடைய சமூகம் மட்டும் நம்மளோட கூட இருக்கும். இதுதான் நம்ம எப்பொழுதுமே நம்ம வாஞ்சிக்கணும். மோசே இருந்தார். மோசே என்ன பண்ணார்னா அவருடைய சந்நிதியில் அவரோட பேசுவதுக்கு போவார். அந்த நாட்களில் பிதாவாகிய தேவன் இருந்தார். ஜனங்க யாருக்கிட்ட போக முடியாது எக்ஸப்ட் மோசே மட்டும்தான் போகணும். அவர் மேலே ஏறினார்னா கீழே ஆடுங்களோ மாடுங்களோ எதுவுமே மேய்கூட கூடாது, புல் கூட மேய்க்கூடாது, மனுஷரும் வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல். ஆனால் மோசை மட்டும் போக சொன்னார். இந்த மோசை போய் என்ன பண்ணார், அவருக்குடைய சந்நிதியில் போய் உட்காந்து மணிக்கணக்கில் பேசுவார். பாருங்க, ராத்திரியாக 34 மோசே கர்த்தருடைய சந்நிதியில் அவரோட பேசும்படிக்கு உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும்
முக்காடு போடாதிருந்தான். அவன் வெளியே வந்து தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்லும்போது அப்போதான் என்ன பண்ணுவார், அந்த முக்காடு எடுப்பார். காரணம் என்னன்னா, இவர் போய் மணிக்கணக்கில் பேசினே பாரு. இவர் பேசுறதுல முக்கியமாக சொல்லணும்னா அவர் பேசுவார், அவர் கத்தர் பேசுவார் இவர்கிட்ட. இவர் சொல்கிறதெல்லாம் மனசில் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்குவார். இந்த மாதிரி ஆசிரியப்பு கூட அப்படி கட்டணும், அதை செய்யணும், இதை செய்யணும். எப்படி தான் அவருக்கு அந்த ஞாபகத்துன்னு சொல்ல முடியாது. சொல்ல 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 எவ்வளோ 40 நாள் பசி பட்டினி தான், ஒன்றும் சாப்பிட்றதே கிடையாது. தேவ பிரசன்னத்தில் பசியே இல்லை அவர். அப்படியே 40 நாள் அவர் பேச பேச கேட்க கேட்க அவருடைய சன்னிதானத்தில் இருக்க இருக்க என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், அப்படியே அந்த பசி ஒன்றும் இல்லை, தாகம் பசி ஒன்றுமே இல்லை, புசிக்கல குடிக்கல. அந்த மாதிரி இருந்த போது அவர் கத்தருடைய சன்னிதியில் ரொம்ப நேரம் கொஞ்சம் நாட்கள் கடந்ததுனால அவர் முகம் பிரகாசமாயிடுச்சு. அவர் தேவ சன்னிதியில் இருக்கும்போது தான் அப்படி இருப்பார். சாதாரணமாக வெளியில் வந்தால் ஜனங்கிட்ட பேசணும்ல, அப்படியே சூரியனை காட்ட பிரகாசமாக்க முகம். அப்போ என்ன பண்ண, உடனே முக்கால் போட்டுக்குவார். முக்கால் போட்டுக்கினா தான் ஜனங்கிட்ட பேச முடியும், எல்லாம் பேச முடியாது. அப்படி பிரகாசமாக இருந்துச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, தேவ சந்நிதியில் நம்ம காணப்படுவோம்னா நம்ம பிரகாசமாக மாறிடும். உலகத்தில் இதையும் அதையும் நாடி ஓடாதீங்க. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ தேவை இருந்தாலும் எங்குமே ஓடாதீங்க. கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு வாங்க. கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு வரும்போது அது பசி தாகம் ஒன்றும் தெரியாது. அவருடைய பிரசன்னத்தில் நம்ம இருக்கும்போது பிரகாசமாக மாறிடுவோம். இந்த அனுபவம் நமக்கு வேணும், நம்ம கேட்கணும். பாருங்க, இந்த ஏசாயா 26:16 கர்த்தாவே நெருக்கத்திலே உம்மை தேடினேன், உங்களுடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். நெருக்கத்தில் தேடினார். நம்ம நெருக்கம் வராதுன்னு சொல்ல முடியாது. உலகத்தில் இருக்கிறவர்களும் எல்லா மனுஷருக்கும், அது பணக்காரனோ ஏழையோ படித்தவங்களோ படிக்கிறோ யாரானாலும் ஏதோ ஒரு நெருக்கம் வரத்தான் செய்யும். இந்த நெருக்கத்தில் நம்ம என்ன பண்ணணும், கத்தரை தான் தேடணும். நெருக்கத்தில் கத்தரை தேடணும். நம்முடைய தண்டனை அவள் மேல் இருக்கு அந்தரங்க வேண்டுதல், அந்தரங்கமாக வேண்டுதல் செய்தான். எப்படி செய்தாராம் பாருங்க. அடுத்த வருஷத்துல ஏசாயா 26:17 கர்த்தாவே வேறு காலம் சமீபத்திருக்கையில் வேதனைப்பட்டு தன் அம்பாயத்தில் கூப்பிடுகிற கர்ப்பவதியை போல உமக்கு முன்பாக இருக்கிறோம். பிரசவத்துக்கு போயிருக்கிற சகோதரி பயங்கர பிரசவ வேதனையில ரொம்ப சத்தம் போட்டு எப்படி கத்துவாங்க, அந்த மாதிரி கத்துற மாதிரி என்ன சொல்றாருன்னா, தன் பிதாக்கள் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்து நான் நெருக்கப்படுகையில் வேதனைப்பட்டு அந்த கர்ப்பஸ்திரி கத்துறது போல கத்தனாலாம். கத்தி கத்த நோய் கூப்பிடுவாங்க. ஆனால் தேவ சந்நிதியில் போய் கூப்பிடலாம், கத்தலாம். இது ரொம்ப முக்கியம். 2 நாளாக 33:12 ஒரு ராஜா பற்றி பார்க்கணும். யாருன்னா, எசேக்கியா ராஜாவுடைய மகன். எசேக்கியா ராஜா ரொம்ப நல்லவர், கத்தர் ரொம்ப பிரியமானவர். அவருடைய மகன் பேர் இந்த எசேக்கியாவுடைய ராஜா மகன் பயங்கர பொல்லாதவர். எசேக்கியா ராஜாவுடைய மகன் எசேக்கியா ராஜா ரொம்ப நல்லவர். அவருக்கு பிள்ளை இல்லாது இருந்துச்சு. அவனுக்கு கத்தர் காரியெல்லாம் சரி பண்ணிடுப்பா, நான் கத்தர் எடுத்துட்டு போறாருன்னு தீர்க்கதரிசின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். ஏசாயா தீர்க்கதரிசி அவர் சொல்லிட்டு போயிட்டார். உடனே ஏசாயா தீர்க்கதரிசிட்ட முறை இல்லை, அவர் சோர் பக்கமாக திரும்புகிறாரு. கர்த்தாவே உத்தமமாக உண்மையாக நான் நடந்துக்கினேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னை இறங்குங்க எனக்குன்னு சொல்லி கேட்டப்போ கர்த்தர் இறங்கி என்ன பண்ணார், முறையிட்டு ஜோம் பண்ணும்போது ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்புகிறார். போல முற்றத்துக்குள்ள தான் போல திரும்பி வந்துட்டார். என்னன்னா, அழுகை கர்த்தர் மிகவும் அழுதாராம். மிகவும் அழுது ஜோம் பண்ணார். ஜோம் பண்ணால் உன் ஜபத்தை கேட்டார், கண்ணீரை கண்டார். உன் ஆயுசு நாட்டில் 15 வருஷம் கூட்டி தந்தாருன்னு சொன்னார். அப்போ 15 வருஷம் கத்தர் கூட்டி கொடுத்தார். அதுக்கப்புறம்தான் இவனுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, பேர் மனாசே. அந்த 15 வருஷம் பிள்ளையா இருந்து அதுக்கப்புறம் தான் இவர் எசேக்கியா ராஜ்யத்தில் இருந்துச்சுங்க. இந்த எசேக்கியா ராஜா மகன் பயங்கர துன்மார்க்கம். எல்லா பாவங்கள் எல்லாத்தையும் கொண்டாந்து தேவாலயத்தில் பண்ணா பார்த்துங்க. விக்கிரக ஆராதனை எல்லாமே செய்தான். அந்த பயங்கரமான காரியங்களை செய்தான். அப்போது அந்த மாதிரி செய்யும்போது என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், கர்த்தர் ரொம்ப கோவம் வந்துச்சு. கோவம் என்ன பண்ணார், என்ன பண்ணால் இவன் அடங்குற மாதிரி இல்லைன்னு சொல்லி
அப்படியே செங்கிலிங்கல்ல அது மட்டும் இல்லை, இந்த முள்ளு முள்ளு இரும்பு செங்கிலி சேர்ந்து வெங்கல செங்கிலியில் கட்டி 2 கையும் கட்டி இழுத்துன்னு போகிறாங்க எங்கே பாபிலோனுக்கு. போகும்போது அது வரலாம் பாவின்னு உணரல, தூக்கி இட்டுன்னு போகும்போது அழுகுறான். அழுது என்ன பண்ணுறான்னா, ஐயோ ஆண்டவரே, என்னை வந்து நீங்கள் இந்த மாதிரி என்னை இப்படி விட்டாதீங்க, நான் பாவம் செய்துட்டேன், நான் பாவி பாவி மனம் கசந்து அழுகுறேன். மனம் கசந்து தாழ்த்தி, மிகவும் தாழ்த்தி, வசனம் என்ன சொல்றதுன்னா, மிகவும் தாழ்த்தி மனம் கசந்து அழுதாம். அப்படி மனம் கசந்து அழுகிற போது என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, எப்போ மனம் கசந்து அழுது குறைகளை அறிக்கை இட்டானோ உடனே இறங்கிட்டார். மற்றும் பார்க்கணும், என்னடா இவ்வளோ பொல்லாதவன், இவன் கேட்டால் கூட இவர் பதில் கொடுக்குறான்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அவர் மனம் இறங்குகிற தெய்வம். மனம் இறங்கி அவனை மறுபடியும் இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வந்துட்டார். அடிமையாட்டும் போல பாருங்க. அவர் யார் மேலே அவருடைய விருப்பம் இருக்குன்னா, அவருடைய பிரசன்னம் யாரோட கூட இருக்குன்னு சொன்னால், மனம் கசந்து பாவம் எவ்வளோ பெரிய பாவம் செய்திருந்தாலும் சரி, என்ன விதமான பாவம் செய்திருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் குறைகளை அறிக்கையிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெபத்துக்கு கண்டிப்பாக பதில் கொடுப்பாங்க. அது மட்டும் நிச்சயம். அப்பேற்பட்ட மனாசே பயங்கர பொல்லாதவன், அவன் பண்ண ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்து அவனை மறுபடியும் திரும்பி எருசலேமுக்கு கொண்டு வந்தார்னா, நீங்களும் நானும் மன்னிப்பு கேட்டால் விட்டு வர வைக்க மாட்டாங்க. மன்னிப்பு கேட்டாலே அவர் இறங்கிடுவார். இறங்கி என்ன பண்ணுவார்னா, இந்த விண்ணப்பத்துக்கு என்ன பண்ணுவார், கெஞ்சத்துக்கு இறங்கி எப்படி அவனை மனாசே திரும்ப எருசலேமுக்கு கொண்டு வந்து போல, நம்மளும் கர்த்தர் எந்த காரியத்தை இழந்துவோம் அந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார், கண்டிப்பாக நமக்கு சகாயம் பண்ணுவார். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இந்த எசேக்கியா ராஜா பற்றி பார்க்கும்போது, அவர் ரொம்ப நல்லவர்னு சொன்னேன் நான். இந்த நல்ல ராஜா பிறந்த பிள்ளை பொல்லாதவன். ஆனால் அவர்கிட்ட ஒரு காரியம் என்னன்னா, ஒரு நல்ல தகப்பன் என்ன பண்ணியிருக்கணும்னு சொன்னால், கண்டிப்பாக தன் பிள்ளைய அந்த பயபக்திக்குள்ளே வளர்த்துருக்கணும். இது என்ன நடந்துச்சு தெரில, அவர் எவ்வளோ நல்லவரோ அவ்வளோ பொல்லாதவனாக தான் அவன் மகன். ஆனால் ஒரு காரியம் என்னான்னு சொன்னால், அவர் வந்து வியாதியிலேருந்து சோகம் கொடுத்து ஜீவன் கொடுத்தாரு. கொடுத்த பிறகு என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், அந்த விஷயம் வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னால், இந்த பொல்லாத ராஜாவுக்கு வந்து மன்னிப்பு கேட்டான் ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்னான்னு சொன்னால், இவன் வந்து இந்த பொல்லாதவனாக இருந்தாலும் இந்த எசேக்கியா ராஜா ரொம்ப நல்லவராக இருந்தார்ல, தகப்பன் செய்த பெரிய பரிசுத்தமான காரியமாக செய்தார். ரொம்ப பரிசுத்தமான காரியங்களாம் செய்தார். அவ்வளோ பரிசுத்தமான காரியங்கள் செய்து தேவனுக்கு முன்பாக பிரியமானது செய்ததுனால அந்த பிள்ளைக்கும் மனாசேக்கும் கர்த்தர் இறங்கினார். அதனால் இன்னொன்று கூட கர்த்தர் எதிர்பார்க்குறோம். ஒன்று, மனம் கசந்து மன்னிப்பு கேட்கணும். ரெண்டாவது, நம்ம பிள்ளைகளை அந்த பாதையில் நடத்தணும். மூணாவது, நம்ம என்ன பண்ணால், வாலி பிள்ளைங்களாம் நினைக்கலாம், நான் என்ன பாவம் செய்தேன், நான் என்ன இல்லை. இந்த வாலி பிள்ளைகளாக இருந்தாலும் என்ன பண்ணோம், கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து வாழணும். இப்படி கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்தால் தேவ பிரசன்னம் நம்மக்கிட்ட வரும். இது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறோம். நம்மக்கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்குறார். கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற பலனை கொடுப்பார். ஒரு ஜானுன்னு ஒரு பையன் தான், சின்ன வாலிப வயசு தான். அவருக்கு ஒன்றும் தெரியாது, சொந்தக்கார பந்துக்கள் யாருமே இல்லை. ஆனால் கர்த்தர் வந்துட்டார். ஆனால் ஒன்று தான் தெரியும், ஜெபம் கூட பண்ண தெரியாது. நேரம் மத்தியானம் 12 மணியான கர்த்தர் சன்னிதானத்தில் வந்து, லார்ட் ஐ ஆம் ஜான் ஹியர், ஐ ஆம் ஜான், நான் ஜான் வந்திருக்கிறேன் சொல்லிட்டு எப்படி வரான். சும்மா சொல்கிறதில்ல, உள்ளத்தை ஆழ்த்து இந்தப்பா ஏசப்பா நான் வந்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். டெய்லி இதே மாதிரி பண்ணியிருந்தார். திடீர்னு பார்த்தா ரொம்ப சிக்னஸ் ஆகிட்டு இதில் போய் அட்மிட் பண்ணிட்டாங்கன்னா, ஐசியூவில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அவரை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, விசாரிக்க ஆள் இல்லை. பக்கத்தில் பெட்டு அவங்களாம் வராங்க, பழத்தை கழுத்து இது வாங்கின்னு வந்து பார்க்குறாங்க, விசாரிக்கிறாங்க. இவரை பார்க்கறதுக்கு ஆளே இல்லை. ஆனால் திடீர்னு பார்த்தா நல்லா ஆகிட்டு வந்து நிற்கிறார். அவர் எல்லாருக்கும் ஆச்சரியம். இவரை விசாரிக்க ஆள் இல்லை, ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை, யாருமே இல்லை, இவருக்கு திக்கலாத ஆள் இவ்வளோ நல்லா ஆகிட்டு எப்படி வந்தார்னு பார்த்தா, ஒரு நாள் என்ன பண்ணாராம், இயேசுவே அவன் பெட்டுக்கிட்ட போய் நின்று என்ன சொன்னார், ஜான்
இயேசு நான் வந்திருக்கிறேன், ஐ எம் ஹியர் ஜான், ஐ எம் ஹியர் சொன்னாராம். அதே 12 மணியில் அவ்வளோதான். ஒரு வல்லமை அவர் சரீரத்தில் பாஞ்சிச்சு, நல்ல சுகம் பட்டு எழுந்துச்சு உட்காந்துட்டார். மாமலை எழுந்துச்சு டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டார். எல்லாம் ஆச்சரியப்பட்டு போயிட்டான். பாருங்க, நீ படிக்க தெரியுதோ படிக்க தெரியலையோ, நீ உண்மையாக கத்தரை செய்ப்பாயானா, கத்தரை நேசிப்பாயானா, படிப்பெல்லாம் ஒரு பெருசே இல்லை. நீ உண்மையாக அவர் நேசிக்கும் போது, அவர்கிட்ட ஜெபிக்கும் போது, அவருடைய சன்னிதானத்தில் பிரசன்னத்தில் நேரத்தை செலவிடும் போது கண்டிப்பாக உன்னை ஆசீர்வதிப்பார். நீ செய்கிற எல்லா காரியத்துக்கும் குடும்பத்தாருக்கும் அந்த ஆசீர்வாதம் வரும். அதுவும் முக்கியமாக வாலிப வயசில் யார் யார் தியாகம் பண்ணி அர்ப்பணித்து இயேசுக்காக வாழ்கிறாங்களோ அதனுடைய பலனை அவன் வாழ்நாளெல்லாம் கத்தர் காண செய்வார். கண்டிப்பாக கத்தர் செய்வார், செய்யாதிருக்கவே மாட்டார். அது மட்டும் இல்லை, நம்ம என்ன செய்யணும்னா எந்த நேரத்தில் ஒரு பிரசன்னத்தை உணரணும். அவங்க பிரசன்னம் மட்டும் இருக்கிறாரு, நீங்கள் மாத்திரம் போதும், நீங்கள் மாத்திரம் போதும், நீங்கள் இல்லாத எனக்கு நான் வாழவே முடியாதுன்னா பாட்டெலாம் பாடுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் மாத்திரம் போதும், நீங்கள் மாத்திரம் போதும், நீங்கள் இல்லாமல் நான் வாழவே முடியாது. அவர் பாதத்தை பிடிச்சிக்கணும், அவரை நேசிக்கணும், அவருடைய பிரச்சனை மட்டும் போதும்னு கேட்கும்போது பிரச்சனைங்க, தேவைங்க, கஷ்டங்க எல்லாத்தையும் கத்தரை மாற்றிடுவார். அதுவும் சாதாரணமான காரியங்களெல்லாம் கூட அசாதாரணமான காரியம் மூலமாக அவர் புதிச்சுவார். இப்படி அவர் செய்வார். அவரால் முடியாது ஒன்றும் இல்லை. கத்தர் நீங்கள் செய்து தான் பாருங்கள், அவர்கிட்ட வந்து தான் கேட்டு பாருங்கள், கத்தர் ஆசீர்வதிப்பார். கத்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துவார். உங்கள் தேவையெல்லாம் கத்தர் சந்திப்பார். ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கையா. இந்த பாதப்பள்ள வர தேவரையும் கொஞ்சம் நல்ல தருணத்துக்காக சோத்திரிக்கிறோம். இந்த வேலையில் கத்தாவே சோத்திரிக்கிறையா. ஆண்டவரே துதிக்கிறையா, சோத்திரிக்கிறையா. ஆண்டவரே சேக்கிய ராஜா பற்றி பார்த்தோம், மகன் மனாசை பற்றி பார்த்தோம், ஆண்டவரே தாவீது ராஜா கூட பற்றி பார்த்தோம். ஏதோ கத்தாவே தேடி இதிலேயே அதிலேயே ஆண்டவரே தேடி கொண்டு இருந்தாங்க. எல்லா தேவையை சந்தித்த தேவன் இந்த நாளில் பணமோ பொருளோ வியாதியோ வேதனையோ பிரச்சனையோ எதை சமாதானத்தை எது எழுந்துட்டு வந்த ஐசுவே நான் எல்லாவற்றையும் எழுந்துட்டேன், நீங்கள் மாத்திரம் போதும், ஒரு பிரசன்னம் மாத்திரம் போதும். கத்தாவே அந்த சோத்திரிக்கை கேட்கும்போது நீ கண்டிப்பாக நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, கண்டிப்பாக உதவி செய்யுங்கப்பா. இந்த பிரசன்னத்தில் தேவி நாடி தேடி வருகிற மக்களை நீங்கள் ஆசீர்வதிங்க, அற்புதம் செய்யுங்க. அது மட்டும் இல்லை, மனஸ்தாபப்பட்டு எப்பேற்பட்ட பாவம் செய்யுங்க, அந்த மனாசை போல மனசாப்பட்டு மன்னிப்பு கேட்கும்போது நீங்கள் இறங்குவீங்கப்பா. அப்படி இறங்கி ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே மரணப்படுக்கையான இசைக்கியா ராஜாவை ஆண்டவரே நீங்கள் ஜீவனோடு எழுப்பி 15 ஆண்டு கூட்டி கொடுத்தது போல எந்த வியாதியில் எந்த பிரச்சனையில் யார் இருந்தாலும் அவளுக்கு உதவி செய்து நாங்கள் மைப்பற்றி ஒழுங்காக பெரிய காமிச்சு ஒரு புள்ள கருத்துக்குள்ளே நாங்கள் தாழ்த்தோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். God bless you.